இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நேற்று இப்படித்தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இன்னைக்கு ஏதோ யோசனையில் வந்து காஃபியை கொட்டிட்டேன்னு சொல்கிறாங்க. அண்ணி ஏன் இவ்வளோ பதட்டப்படுறாங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஆஹா, இவனுக்கு சுகுணாக்க மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போச்சுன்னா அவங்க தான் இதை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிருவானோ. ஷோ, என்ன பண்ணுறது? பொண்ணு கல்யாணம் நின்று போனா எந்த அம்மா தான் நிதானமா பதட்டப்படாம இருப்பாங்க? நீ இன்னைக்கு காலையிலே சீக்கிரமா கிளம்பி விசாரிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னல, இப்பவே லேட் ஆயிடுச்சு பாரு. ஆமாம், அது வேற இருக்கு. ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியவே மாட்டேங்குது. எனக்கு என்னமோ அந்த மேக்கப் போட வந்த பொண்ணுங்க மேலதான் ரொம்பவே டவுட்டா இருக்கு. சித்ராவுக்கு விஷம் கொடுத்து லெட்டர் எழுதி வைக்கிற அளவுக்கு பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாததும் அவங்களே உஷாரணி மேடம்க்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம்ல. சரிதான், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிவா, முதல்ல இந்த விஷயத்தை இப்பவே போய் கிருபானங்கிட்ட சொல்லியே ஆகணும். வா. சரி. அந்த குடும்பத்துல என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனது என் பாக்கியம். ரொம்ப பெருமையா இருக்குப்பா அவங்கள நினைச்சா. கிருபாண்ண பாக்குறதுக்கு தான் கரடு முரடா இருப்பாரு, ஆனா மனசு குழந்தை மாதிரி. நீங்க தனியா இருக்கிறத கேள்விப்பட்டதும் என்ன அனுப்பிச்சு வச்சாருன்னா பாத்துக்கங்களேன். ஐயா, இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க கூட நான் இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. சரி, நீங்க இருங்க, உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன ஐயா ஐயா ஐயா, நீங்க எதுவுமே செய்யக்கூடாதுன்னு தான் அண்ணன் என்ன இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதனால நீங்க எதுவுமே செய்ய வேணாம், வாங்க வந்து உட்காருங்க. இருக்கட்டும் ஐயா, வாங்கய்யா, வந்து உட்காருங்கய்யா, வாங்கய்யா உட்காருங்க. இங்க பாருங்க, இனிமே எல்லாமே நான் தான் உங்களுக்கு பார்ப்பேன், சரிங்களா? நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். கிச்சன் எங்க இருக்கு? இப்படி போனேன்னா லெஃப்ட்ல இருக்கும். சரிங்க ஐயா. மாமா, காஃபி. எடுத்துக்கோங்க மாமா. ஏய், இவ சொல்றதெல்லாம் உண்மையா? அது அவங்க சொல்றது உண்மைதான். அந்த லெட்டர் கூட என்கிட்ட தான் இருக்கு. ஏம்மா, அந்த லெட்டர் எடுத்துட்டு வாமா. சரி. சித்ரா, நீ அந்த விஷம் கலந்த ஜூஸ் ஒன்னும் குடிக்கலையே? நான் அதை குடிக்கிறதுக்குள்ள கர்ணானா வந்து யார் எது கொடுத்தாலும் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இந்தாங்க. அண்ணா, அது கொடுங்க. எவ்வளவு நடந்திருக்கு, இதே எத்தனை நாள் சொல்ல? இல்லங்க, ஏற்கனவே நீங்க மாப்பிள்ளைய காணோன்னு ரொம்ப பதட்டமா இருந்தீங்க. அந்த நேரத்துல இந்த லெட்டர் பத்தி சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். கல்யாணத்துக்கு அப்புறமா சொல்லலான் இருந்தேன். அதுக்குள்ள போலீஸ் அரெஸ்ட்னு வந்ததுனால சொல்ல முடியாம போயிடுச்சுங்க. ஏய்,
நீ உண்மையை பேசுற நிபுணர் நம்புறது. அந்த கண்ணு தெரியாதவரோட நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் இப்போயே ஃபோன் பண்ணி தரேன், நீங்களே பேசுங்க. This number is currently switched off. Please try again later. என்னாச்சுடா? அண்ணா, அவரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அது எப்படி ஆன்ல இருக்கும்? எப்படி இருக்கும்? ஏற்கனவே பணத்தை கொடுத்து தோ நிக்கிறாள, போனோட சேர்த்து ஆனே ஆஃப் பண்ணிருப்பா. அண்ணே அண்ணே, இவளை நம்பாதீங்கண்ணே, நம்பவே நம்பாத. இவ அப்பாவை காப்பாத்துறதுக்கு ஏதோ கதையை சொல்லி நம்மள தசை திருப்ப பாக்குறாங்க. இவ அப்பா மேலையும் கை வைக்கணும், வைக்கணும். அப்பதான் உண்மை வெளியில வரும். அட பாவி, இது எல்லாத்துக்கும் காரணம் நீயா? புரியுதா? எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? வச்சிடு. சரிண்ணே. ஏய், வண்டியை போர் விட்டு வட பண்ணி ஓட்டிக்கிட்டே இரு. என்ன சார்? ஒன்றும் இல்லை, உள்ளே யார் இருக்கா? யாரும் இல்லை சார், பேஷண்ட்டை பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேன். சரி.